ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளாஸ் 11ல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸில் கேட்ட டைரக்ட் டு இன்டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டு டைரக்ட், ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சிட்டியை லைக் பண்ணு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் மார்ச் 23ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். த லைப்ரரியன் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி. ஸோ லைப்ரரியன் அப்படின்றவங்க ஸ்பீக்கர், லிசனராக யார் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லைப்ரரியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்றாங்க. அப்போ இது என்ன சென்டென்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ லைப்ரரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்போர்ட்டிங் பார்ட்டை பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கரும் லிசனரும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இந்த பார்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? ரிப்போர்ட்டிங் பார்ட். இந்த பார்ட்டை என்ன சொல்லுவோம்? ரிப்போர்ட்டட் பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் அவங்க? ஸ்பீக்கர், த லைப்ரரியன். செட் டு, இது வந்து ஆக்சுவலாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸா? ஸோ அதனால இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர். ஸோ லைப்ரரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ த லைப்ரரியன் இன்ஸ்பெக்டர், லிசனர் யாரு? த ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன கன்ஜெக்ஷன்? கன்ஜெக்ஷன் என்ன? டு. டு ஸ்பீக். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஃபார்மாக இங்கே வேர்பை சேஞ்ச் பண்ண மாட்டோம். டு ஸ்பீக் சாஃப்ட்லி. நம்ம இப்போ எழுதுறது என்ன? இன்டைரக்ட் ஸ்பீச். கொடுத்திருக்கிறது எந்த ஸ்பீச்ல இருக்கு? டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. ஸோ டைரக்ட் ஸ்பீச்ல இந்த கொட்டேஷன்ஸ்லாம் இருக்கும், நம்ம இதெல்லாமே எடுத்துட்டோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல இப்போ சேஞ்சஸ் பாருங்க. செட்டுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்? டு ஸ்பீக் சாஃப்ட்லி. அவ்வளோதான். அப்போ இதில் மார்க் அலாட் பண்ணி பாருங்க. இதுக்கான 2 மார்க்ஸா இந்த கொஷினுக்கு? ஸோ ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம் பாருங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 1 மார்க்கு, இந்த கன்ஜெக்ஷனை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது ஒரு 1 மார்க். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஈஸியாக இந்த 2 மார்க் கொஷினை நம்ம வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன், மார்ச் 2024ல் கேட்ட கொஷின். பிரவீன் said that he had been walking along the street அப்படின்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போ இது என்னது? இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ அவங்க இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஸ்பீக்கர்? பிரவீன். செட் தான் இருக்கு, அப்போ செட்டே தான் ஃபாலோ பண்ணணும். செட்டை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும்? கமா. இதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச்சில் கரெக்டாக எழுதணும். கன்ஜெக்ஷன் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். தட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? கொட்டேஷன். ஹீன்றது யாரை ரெஃபர் பண்ணுறாங்க? பிரவீனை சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன வரணும்? ஐ. கேப்ஸில் தான் எழுதணும். ஐ
had been walking அப்படின்றது என்ன டென்ஸ்? past perfect continuous tense. அப்ப present perfect continuous tense past perfect continuous tense மாறி இருக்குமா? அப்புறம் present perfectல எழுதலாமா? ஐயோட அக்ரிமெண்ட் என்ன? have. I have been walking along the street. இப்படி எழுதலாம். என்ன பண்ணணும்? கொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஆர் another one answer எழுதலாம். அது என்னது? ரவி said, comma, quotation, I. past continuous tense past perfect continuous tense மாறும். அப்ப இது past continuous tense ல எழுதலாம். I was walking along the street. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதால ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுமே என்ன ஸ்பீச்சில் இருக்கு? டைரக்ட் ஸ்பீச். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஆகஸ்ட் 22ல கேட்ட கொஸ்டின். ஜெயந்தி said, I am working in a school. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு. நம்ம இன்டைரக்ட்ல சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஜெயந்தி செட் செட்டே தான். கன்ஜெக்ஷன் என்ன வரணும்? தட். செட் தட் ஐ ரெஃபர் யாருங்க? ஜெயந்தி. ப்ரொனவுன்ல என்ன சொல்லுவோம்? ஷி. ஹாம் ஒர்க்கிங் அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும்? பாஸ்ட் கண்டினியூஸ். ஷியோட அக்ரிமெண்ட் படி வாஸ். ஷி வாஸ் ஒர்க்கிங் in a school. So indirect speech la change பண்ணியாச்சு. Jayanti said that she was working in a school. Next fourth one, May 22 la கேட்ட question. The old woman said to the boy, please help me. So இந்த சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா imperative sentences தான். So எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? The old woman ப்ளீஸ்ன்றது ரெக்வஸ்டட். அப்போ செட் டு என்னவா மாறும்? ரெக்வஸ்டட். The old woman requested the boy. ரெக்வஸ்டட் கொடுத்ததால இந்த ப்ளீஸ் அப்படின்றத எடுத்துடலாம். கன்ஜெக்ஷன் டு ஹெல்ப் மீ. இந்த மீன்றது யார் ரெஃபர் பண்றது? old woman. So அப்போ என்ன சொல்லலாம்? இதை her. The old woman requested the boy to help her அப்படின்ற மாதிரி நம்ம இன்டைரக்ட்ல சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் செப்டம்பர் 20ல கேட்ட கொஸ்டின். She said, I decided to rent the shop because it is on the main road அப்படின்றாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாமா? she said தான் ஃபாலோ பண்ணணும். said that the comma quotations இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஐ ரெஃபர் யாரு? she தான். அப்ப எங்க என்ன வரணும்? she. decided அப்படின்றது என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆக்சுவலா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா மாறும். பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்ப decided எப்படி மாறும்? had decided. had decided to rent
the shop because it இங்க இஸ் பாருங்க சிம்பிள் பிரசன்ட். அப்ப சிம்பிள் பிரசன்ட் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட். It was on the main road. So எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாம்? She said conjunction that கொடுத்திருக்கோம். I refer to she. இங்கே had decided அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா மாறும். had decided to rent the shop because it simple present is simple past மாறும். It was on the main road. Okay, next one. August 22 ல கேட்ட question. Mala asked Balu what he was doing then. அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இங்கே ஆஸ்க்டு இருக்கு, டபுள் ஹெச் டைப்பா இருக்கு. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு, நம்ம டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யாரு? மாலா. இவங்க தான் வந்து பேசுறாங்க, கேட்குறாங்க. அப்போ மாலா ஆஸ்க்டு என்னவா மாற்றணும்? செட் டு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆஸ்க்டு அப்படின்றது செட் டுவா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் யாரு? பாலு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கமா, கொட்டேஷன். இங்கே டபுள் ஹெச் டைப்ல இருக்கா? இப்போ டபுள்யூ நம்ம கேப்ஸ்ல எழுதணும். அங்கே ஸ்மால்ல இருக்கும், நம்ம இங்கே என்ன பண்ணணும்? கேப்ஸ்ல எழுதணும். ஓகே, ஹி வாஸ் டூயிங் அப்படின்றது நம்ம இப்போ இதை மாற்றிருக்கோம். இதில் இப்போ கொஷினாக கேட்க போகிறோம். ஓகேவா? ஹீன்றது இப்போ யார் ரெஃபர் பண்ணுறாங்க? பாலுவை ரெஃபர் பண்ணுறாங்க. ஹி அப்படின்றது இப்போ நம்ம மாலா வந்து பாலு கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அப்போ பாலுவை டைரக்ட்ல என்ன சொல்லுவாங்க? யூ அப்படின்றது சொல்லுவோம். கேன டென்ஸ்ல இருக்கு வாஸ் டூயிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இது எப்படி வரும்? யூ ஆர் டூயிங். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதே நம்ம இன்ட்ராகேட்டிவா மாத்துறோம் அப்படின்னா ஆக்சிலரி தானே ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ஆக்சிலரி என்ன? ஆர் யூ டூயிங். இப்போ நமக்கு இங்க எப்படி இருக்கு? இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கு. அப்போ வாட் ஆர் யூ டூயிங். then என்ற adverbial phrases இப்போ என்னவா மாறும்? இங்க now தானே தண்ணே. அப்போ ஆன்சர் என்ன? மாலா said to பாலு what are you doing now அப்படின்றது தான் ஆன்சர். I hope that this video is very useful to you. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ அகைன்.